இன்றைக்கி மீந்து போன பழைய சாதம் இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மோர் மிளகா முட்டை பொரியல் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 4 மோர் மிளகா போட்டு கலர் மாறுற அளவுக்கு பொரிச்சிக்கிறேன். அது கூட ஒரு முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மோர் மிளகாயை வச்சு ஆம்லேட்டாக சாப்பிட்ணுன்னா மோர் மிளகாயை 4 3 கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா முட்டையை போட்டு ஆம்லேட்டாக போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி மிளகாய் இருந்தால் கூட அதுலேயும் செய்யலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் சூப்பரான மோர் மிளகா முட்டை பொரியல் ரெடி. பழைய சாதம் வேந்துருச்சுன்னு இனிமேல் கவலையே வேண்டாம். இது மாதிரி ஒரு முட்டை பொரியலை பண்ணி ஈஸியாக சாப்பிடலாம். 2 கை அளவுக்கு பழையதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீராகார தண்ணியும் பழையதில் விட்டுட்டு கொஞ்சமாக மோரும் விட்டுட்டு இந்த பழையதுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு பழைய சாதத்தில் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இருக்கிற முட்டை பொரியலோட கொஞ்சமாக எடுத்து இந்த பழைய சாதத்தோட மிக்ஸ் பண்ணி இந்த முட்டை பொரியலை சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.